ராகவ் டியூஷனுக்கு போகிற வழியில் ரோட்டில் ஒரு 500 விழுந்திருக்கிறத பார்க்குறான். பார்த்த உடனே லக்கு தானேன்னு பாக்கெட்டில் எடுத்தும் வச்சிடுறான். ஒரு சில நிமிஷம் அப்புறம் ஒரு வயசான தாத்தா அவசரமாக வந்து அதே இடத்துல என்னமோ தேடிட்டு இருக்காரு. இங்கே தான் நான் தொலைச்சேன் அப்படின்ற மாதிரியே சீரியஸாக மெடிக்கல் ஷாப்காரர்கிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்க்குற ராகவ், ஒருவேளை இந்த 500 ருபீஸை தான் அந்த தாத்தா தேடுறாரோன்னு பயத்தில், தாத்தா இந்த 500 உங்களுதா கீழே கிடச்சிதுன்னு தாத்தா கிட்ட கொடுத்துட்றான் ராகவ். ஆனால் அந்த தாத்தா ஆமாம் இது என்னோட 500 தான்னு சொல்லவே இல்லை. பட் ராகவுக்கு அந்த மெடிக்கல் ஷாப்பில் ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்து அவன் கீழே கடந்த 500 எடுத்து கொடுத்ததுக்காக அப்ரிஷியேட் பண்ணி நேராக அந்த 500 ருபீஸை மெடிக்கல் ஷாப்பில் இருந்த டொனேஷன் பாக்ஸில் போட்டுடுறாரு. போட்டுட்டு பாய் தம்பி வெரி குட் நல்லா படிங்கன்னு சொல்லி அனுப்பிச்சும் வச்சிடுறாரு. என்ன சார் 500 காணும் தானே சார் தேட வந்தீங்க, இப்போ என்ன சார் டொனேஷன் பாக்ஸில் போய் போட்டிங்க அப்படின்னு அந்த மெடிக்கல் ஷாப்காரரு கேட்குறாரு. ஆமாம் இது நான் மிஸ் பண்ண 500 தான் சார். ஆனால் அந்த பையனை பார்த்தீங்களா கீழே கிடக்கிற காசு தானேன்னு எடுத்திருக்கான். இருந்தால் கூட நான் தேடுறதை கவனித்து பயந்து கொடுத்துட்டான் சார். ஆனால் இனிமேல் அவனுக்கு சம்மந்தமே இல்லாத பொருளோ இப்படி கீழே கிடக்கிற காசோ பார்த்தா கூட ஒன்று இதை தேடி யாராச்சும் வருவாங்க, அப்படியே வரலைன்னா கூட உண்மையாகவே தேவைப்படுறவங்களுக்கு போய் சேரணும்னு நினைப்பான்ல அப்படின்னு சொன்னார் அந்த தாத்தா.